வணக்கம் மக்களே. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீர்முள்ளி விதை அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்முள்ளி விதையோட செடி தான், பச்சை செடி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த செடி குத்துச்செடி வகையை சார்ந்ததுங்க. இது ஆண்களுக்கு மிகவும் நன்மையை தரக்கூடியது. பொதுவாகவே உடல் நன்மைகள் ஏராளம், அதை நம்ம பிறகு சொல்கிறோம். குறிப்பாக ஆண்களுக்கு அதிக நன்மைகளை தரக்கூடியது. அது எந்த விதத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்மை குறைவுக்கு, ஆண்மை குறையை முற்றிலும் போக்கக்கூடிய திறன் இந்த நீர்முள்ளி விதைக்கு உண்டுங்க. இதை நம்ம காய்ந்த பிறகு, இப்போ பாருங்கள், இந்த செடி காய்ந்த பிறகு இந்த மாதிரி இருக்கும். இதில் கோதுமை வடிவத்தில் சின்ன சின்னதாக அரிசி அளவுக்கு இருக்குங்க இதில் விதை. இந்த விதையை எடுத்து தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இது நம்ம எடுக்க முடியாது, இதில் நிறையா கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. அது என்னென்னு நான் பிறகு சொல்கிறேன். இது நாட்டு மருந்து கடைகளிலே உங்களுக்கு கிடைக்கும். அதோட செடியை காமிக்கணுமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு. பட்டு இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்ற மேட்டரை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அந்த செடியை பார்த்துக்கோங்க. இந்த விதையை பவுட்ரு பண்ணி தண்ணியில் கலக்கணும். தண்ணியில் அப்படியே ஒரு நீரில் கொஞ்சமாக போட்டு கலக்குனிங்கன்னா ஒரு பசை போன்று வந்துடும். ஜெல் மாதிரி, பசை மாதிரி. ஜெல்லுன்றது வேறு, பசை போல் அப்படியே நூல். அந்த காலத்தில் சித்தர்கள் சித்து விளையாட்டு பண்ணுவாங்க, மணலை கயிறாக திரிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு. அந்த மணலை கயிறாக திரிக்கக்கூடிய பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இதுதாங்க. இது தண்ணியில் அந்த பொடியை கலக்கின உடனே ஒரு ஜெல் மாதிரி நீட்டாக நூல் மாதிரி வரும். சும்மா அதை மணலில் போட்டு பேட்டி எடுத்த உடனே அது கயிறு மாதிரி வந்துடும். மணலை கயிறாக திரிப்பார் அவர் அப்படின்ட்டு அந்த காலத்தில் அது மாதிரி பேசுகிறது வழக்கம். அந்த மாதிரியான ஒரு பொருளுங்க. இதை நம்ம பவுட்ரு பண்ணி நம்ம மனிதர்கள் அளவு பிரகாரம் நம்ம எங்களை மாதிரி ஒரு மருத்துவர் அணுகி இதை எப்படி சாப்பிட்ணும் முறையாக உட்கொண்டால் விந்துவை அந்த மாதிரி கெட்டித்தன்மையாக பலப்படுத்தக்கூடிய திறன் இந்த நீர்முள்ளி விதைக்கு உண்டு. எப்பேற்பட்ட வீரிய குறைபாடு, எப்பேற்பட்ட விந்து நீர்த்து போகுதல், அதாவது 0 நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட ஆண்மை குறைவாக இருந்தாலும் இந்த மூலிகை என்ன அளவுக்கு ஏற்ப அவங்களுடைய பாதிப்புக்கு ஏற்ப 1-2 பொருள் இது கூட சேர்க்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதை மாதிரி சேர்த்து நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எப்பேற்பட்ட ஆண்மை குறைவும் ஆட்டோமேட்டிக்காக தீர்ந்து விடும். இது இல்லாமல் இன்னும் நிறைய பலன்கள் இருக்குது. இப்போ இதை ஏன் இந்த செடியில் இந்த மூலிகையை நம்ம நேராக எடுக்கிறதுல சின்ன ரிஸ்க் இருக்குது, அதான் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறோன்னா, இதில் பார்த்திங்கன்னா முள் இருக்கும். அந்த விதைக்கு மேலே முற்கள் காணப்படும். இந்த முள் நம்ம எடுக்கும்போது நம்ம விரலில் தவறி தைத்து விட்டால், அதாவது முள் தச்சுத்துனா, ரத்தம் வெளியேறிச்சுன்னா, ஒரு சொட்டு ரத்தமாவது வெளியே வந்துருச்சுன்னா இது ஒரு விஷத்தன்மைனா நமக்கு இது விஷம் கிடையாது. அன்னையிலேருந்து அந்த நிமிடத்துலேருந்து 24 மணி நேரத்துக்கு வேறு எந்த விஷக்காலியும் நம்மளுக்கு தீண்டாமல் பார்த்துக்கணும். அதாவது ஒரு தேள், ஒரு பாம்பு, அந்த மாதிரி ஒரு கொடிய விஷக்காலி நம்மளை கடிக்காமல் பார்த்துக்கணும். அப்படி தீண்டினால் அதுக்கு மருத்துவம் பயன்படாது, அது மரணம் நிச்சயம் அப்படின்னு சித்தர்கள் ஏடுகளில் கூறப்பட்டதுங்க. அதனால் அதில் ரிஸ்க்கு. இதை சில பேர் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது நம்ம வடக்கே இருந்து மக்கள் இதை செய்து, இதை நிறையா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிற பொருள்லாம் வடக்கே இருந்து தான் மக்கள் அதை இது மாதிரி குடிசை தொழிலாக பயன்படுத்தி இதை கொண்டு வராங்க. இதுதான் நம்ம இங்கே வாங்குகிறோம். சாதாரணமாக ஒரு கோரைக்கிழங்குலாம் ஆண்மை குறைவுக்கு சேர்க்கறது தான். அது பார்த்திங்கன்னா இங்கேயே கிடைக்குது. அங்கே யார் செய்கிறாங்க? அங்கத்தையே இருக்கவங்க வறுமையில் அதை குடிசை தொழிலாக எடுத்து செஞ்சு அனுப்புகிறாங்க. சரி, ஓகே, அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். இதில் மற்ற மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக ஆண்களுக்கு ஆண்மை குறையை போக்கக்கூடிய திறன், 0 நிலையில் இருந்தாலும் போக்கக்கூடிய திறன் இதுக்கு உண்டு. மறுபடியும் சொல்லிட்டேன். அது இல்லாது அடுத்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதில். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளடைவில் இப்போ பொதுவாகவே நாங்கள் சொல்கிறது உண்டு. ஒரு சித்த மருத்துவத்தில் ஒரு மருந்து சாப்பிடும்போது ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை சரி பண்ணி அவங்க நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தி உள்ளுறுப்புகளில் உள்ள டேமேஜை சீர்நிலைப்படுத்தி, அதாவது உள்ளுறுப்புகள்னால் கல்லீரல், நுரையீரல், கிட்னி, இந்த மாதிரி உள்ளுறுப்புகளில் உள்ள டேமேஜை சரி பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது வழக்கம். அப்படி இருக்கும்போது இந்த பொருளில் இப்போ நீங்கள் ஆண்மை குறைவாக இந்த பொருளை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் இன்னொரு இயற்கையாகவே இதில் கிட்னியில் இருக்கிற கல்லை போக்கக்கூடிய திறன் இந்த நீர்முள்ளி விதைக்கு உண்டுங்க. நாளடைவில் அது கரைச்சி யூரினில் வெளியே வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா, இதில் உடலில் தேவையற்ற நீரை வெளியேற்றி உடலில் உள்ள திசுக்களுக்கு நீர்ச்சத்து கொடுக்கும். என்னடா இது இப்படி ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு நினைக்க வேணாம். உடலில் உள்ள நீருன்னா கெட்ட நீர். அது சில பேருக்கு கால் கை வீங்கிடும். அது பேர் கெட்ட நீருன்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில். அந்த கெட்ட நீரை வெளியேற்றும் தன்மை
இந்த நீர்முள்ளி விதைக்கு உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா திசுக்களுக்கு சில பேர் வறண்டு காணப்படும், உடலில் வந்து நீர்ச்சத்து குறைவாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள உடல்களுக்கு இதை சாப்பிட்டு வரும்போது அந்த நீர்ச்சத்து குறை இல்லாமல் நீர்ச்சத்து தரக்கூடிய திறன் இந்த நீர்முள்ளி விதைக்கு உண்டு. அடுத்து இதில் வந்து சத்துக்கள் நிறைந்திருக்கு. புரதம், இரும்பு சத்து, விட்டமின் இ, இந்த மாதிரி சத்துக்கள் வந்து நிறைய காணப்படுது. நீர்ச்சத்து, இந்த மாதிரி சத்துக்கள் அதிக காணப்படுறதுனால உங்களுக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் தடுக்கும் இந்த நீர்முள்ளி விதை. உடலில் பார்த்திங்கன்னா இரத்த சோகை நிறைய பேர் காணப்படுங்க. இரத்த சோகைன்றது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலில் ரத்தம் குறைபாடு ஏற்பட்டு ஒரு மாதிரியாக இருப்பாங்க. அதாவது வந்து அந்த வேலையை செய்ய முடியாது. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும். உடல் வெளுத்து போய் வீங்கி போன மாதிரி காணப்படும். உடல் வீங்கும், ஆட்டோமேட்டிக்காக வீக்கம் காணப்படும். முகம் சொரந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு பேர் இரத்த சோகை. இந்த இரத்த சோகையை போகக்கூடிய திறன் இந்த நீர்முள்ளி விதைக்கு உண்டுங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை மாலை குடிநீர் செய்யணும். குடிநீர்னால் கஷாயம் மாதிரி வச்சு குடிநீர் தயாரித்து காலை மாலை 100 மில்லி 50 மில்லி அப்படி குடித்து வரணும். அப்படி குடித்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இரத்த அணுக்கள் உண்டாகி அந்த உடல் வீக்கம் குறையும். உடல் வந்து சரவத்தலாக இருக்கும். இது இல்லாமல் வந்து தெம்புகள் கூடும். அதாவது உடல் வலு பெறும். இதில் நிறைய இழப்புகள் இருக்கும். ஹீமோகுளோபின் கம்மியாகிறதுனால ஏற்படுற ப்ராப்ளம் அது எல்லாமே இதில் சரியாகும். சுகர் பேஷண்ட்டுக்கு கூட இந்த மூலிகை ஒரு சிறந்த மருந்தாக விளங்கப்படுதுங்க. இதை அவங்க கூட ஒரு அளவு அப்படியே பார்த்து எடுத்துக்கிட்டாங்கன்னா, மருத்துவரை அணுகி அது எப்படின்னு பார்த்து இடையில எடுத்துக்கிட்டாங்கன்னா சுகரை வந்து கண்ட்ரோலில் வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு வலிமையான மருந்து இது. ஏன் இவ்வளவு ஏங்க, தாய்ப்பால் அதிகரிக்க கொடுக்கக்கூடிய மருந்தில் கூட இந்த நீர்முள்ளி விதை பங்கெடுக்குது. அது நாட்டு மருந்து கடையில் வாங்குறவங்களுக்கு தெரியும். அவங்கள கேட்டு பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. பொதுவாகவே இது ஒரு குளிர்ச்சித்தன்மை வாய்ந்ததுங்க. அதனால் உடலை குளிர்ச்சி அடைய செய்யக்கூடியது. இந்த மருந்து சாப்பிடும்போது உடலில் ஹீட்டு உள்ளவங்களுக்கு உடல் குளிர்ச்சி அடையும். அதேமாதிரி இந்த ஹீட்டுனால் ஏற்படக்கூடிய உடல் சூட்டில் ஏற்படக்கூடிய மேக நோய், அடுத்து வந்து இந்த நீர் சுளுக்கு, வறட்சித்தன்மை, இந்த மாதிரி பல நோய்களுக்கு இது வந்து மருந்தாக அமையக்கூடியது. உடலை வலுப்படுத்தும், ஈரப்பதத்தை உண்டு பண்ணக்கூடியது, உடலுக்கு குளிர்ச்சித்தன்மை அடையக்கூடியது. இதில் நீர்முள்ளி குடிநீர் சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொடி, இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. அது அதிக விசேஷம் கொண்டது. அது வந்து உடலில் உள்ள நிறைய நோய்களை போக்கும். இதில் என்னென்ன பொருட்கள் சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்முள்ளி விதை, நெரிஞ்சல், சுரைக்கொடி விதை, வெள்ளரி விதை, மணத்தக்காளி வத்தல், கொட்டை நீக்கிய கடுக்காய், சோம்பு, நெல்லிக்காய், தாண்டிக்காய், சரக்கொன்றை புளி, பரங்கி சக்கை, இவ்வளவும் சேர்த்து செய்யக்கூடியதுதாங்க அந்த நீர்முள்ளி குடிநீர் சூரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். வாங்கி கூட பயன்பெறலாம். சாதாரணமாக எந்த நோய், ஒரு ஃபீவர் வந்தால் கூட ஒரு 2 வேளை 3 வேளை போட்டு கொடுக்கலாம். நோய் குணமாகி உடலை வலுப்பெறச் செய்யும். சரி, ஓகே. இதை மாதிரியான மருத்துவ குணங்கள் இந்த நீர்முள்ளி விதையில் நிறையா காணப்பட்டாலும் மெயினான ஒரு மருத்துவ குணம் இந்த பதிவு போட்டதே எதுக்காகன்னா, ஆண்களுக்கு ஆண்மை குறைவை போக்கக்கூடிய திறன் 100க்கு 100% இந்த நீர்முள்ளி விதைக்கு உண்டு. இதை பாருங்கள், வாங்கி பயன்பெறுங்க. நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும். இதை வாங்கி நீங்களே கூட பொடி செய்து பால் விட்டு அவித்து அதை மறுபடியும் பொடியாக்கி நிழலில் உலர்த்தி பொடி செய்து சலித்து எடுத்து வைத்துக்கொண்டு காலை மாலை 1 ஸ்பூனு வந்து தண்ணீரில் வாயில் போட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். இது கூட இன்னும் நிறையா பொருள் சேர்க்கலாம். இல்லை சார், நமக்கு இது தெரியல, நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னீங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் கீழே நம்பர் போயிட்டுருக்கு, நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இதில் பல வெரைட்டி பல பொருட்களை சேர்த்து செய்யக்கூடிய சூரணம் இருக்குது. ரெண்டாவது வந்து தாது புஷ்டி லேகியம், மெயினான ஃபஸ்ட்டு சாப்பிடக்கூடியது ஆண்மை குறைவுக்கு அந்த லேகியம் தான். 0 நிலையில் இருந்தாலும் நாங்கள் சரி பண்ணுறோம். இந்த தாது புஷ்டி லேகியம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கையாலே செய்கிற விந்து ஸ்தமன குளிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை, இதெல்லாம் இருக்குது. 0 நிலையில் இருந்தாலும் நாங்கள் சரி பண்ணுவோம். கீழே நம்பர் போயிட்டுருக்கு, பாருங்கள். எந்த சந்தேகமாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள், பேசலாம். நன்றி.